எலிகளும் ஸ்ட்ராபெரியும். மலைப்பகுதியில ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனை ஒரு புலி துரத்த தொடங்கியிருக்கு. அவனும் எதிர்பாராம ஓடிக்கிட்டே இருந்திருக்கான். கண்ணை மூடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தவன் எதிர்பாராம கால் தட்டி ஒரு பள்ளத்தாக்கு ஒண்ணுல விழ போயிருக்கான். அதிர்ஷ்டவசமா பக்கத்திலேயே இருந்த ஒரு காட்டு திராட்சை கொடியை பற்றி அந்தரத்திலே தொங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை துரத்திட்டு வந்த புலியும் அவன் எப்படியும் மேல வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கு. கீழே பள்ளத்தாக்குக்கு கீழே என்னடானா இன்னொரு புலியும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவனுக்கு பயத்துல உடலெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பக்கமா ஒரு வெள்ளையும் கருப்புமா 2 எலிகள் திராட்சை கொடியை கடந்து போயிருக்கு. கை கெற்ற தூரத்துல ரொம்ப நல்ல சுவையான ஸ்ட்ராபெரி பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் ஒரு கையால அந்த கொடியை புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால ஸ்ட்ராபெரி பழத்தையும் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அவனோட உதடுகள் தன்னையும் அறியாம சொல்லியிருக்கு, ஆகா என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்னு. இந்த கதை என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையை தான் சொல்லுது. மேல காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு புலி, அதாவது நமக்கு முன்னாடி இருக்க ஆபத்து, நமக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வச்சுக்கலாம். கீழே இருக்கிற ஒரு புலி, அதாவது நமக்கு எதிர்காலத்துல வரப்போற ஆபத்து, மரணம், அப்படி விஷயங்களை வச்சுக்கலாம். அந்த 2 எலிகள், வெள்ளையும் கருப்புமா, இரவும் பகலும். நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில முன்னாடி கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி கஷ்டம் இருந்தாலும் நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கும். நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும்.